கேஜெட்ஸ். ஏகப்பட்ட கேஜெட்ஸ் இந்த வாட்டியும் வந்திருக்கு. ஸோ கிரேசியாக நிறைய விதமான கேஜெட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குன்றத பார்த்தலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மவுஸ் பேட் தாங்க. ஸோ இது நான் பர்சனலி என்னோட யூசேஜ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மவுஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று கியூட் அண்ட் காம்பாக்டாக இருக்கா. ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மெமரி ஃபோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கையை வச்சு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ அமுந்தாலும் திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்து வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்ட்டுக்கு இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே லைட்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் அதிகமாக இருக்காது. சும்மா அப்படி வந்து காற்றுலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மவுஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இது யூஸ்ஃபுல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏரியாவே ரொம்ப கம்மி இல்லையா, நீங்கள் இப்படியெல்லாம் நவுத்த முடியாது. ஸோ இப்படியே கொஞ்சம் இதில் நவுத்த முடிஞ்சால் மட்டும் உங்களுக்கு ஓகே. என்கிட்ட MX3 இருக்குது லாஜிடெக், அதனால எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதோடைய ப்ரைஸிங்கும் வந்து எவ்வளோன்றது நான் போடுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதோடைய யூஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஆயுதம், பட் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆயுதம். அதாவது கார் வச்சிருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப தேடி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு அந்த காஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு ஒர்த்து மாதிரி தெரிஞ்சது. உங்களால் ஆஃப்லைனில் வாங்க முடிஞ்சா இது இன்னுமே கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நான் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் அதிலே ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதா வந்து வாங்கினேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சப்போஸ் காரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கார் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிச்சு, டோர் திறக்கல, கண்ணாடியை உடைக்க முடியலன்ற பட்சத்தில் இது நம்ம காருக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு ஷைனியான இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கார் கண்ணாடியை ஈஸியாக உடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்பஸ்ட் பிளேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தாலுமே அது ஜாம் ஆகிருந்தாலுமே ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட் பிளாஸ்டிக். உங்களால் ஓரளவுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டி ஆஃப்லைனில் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. பட் ஸ்டில் ஆன்லைனில் எனக்கு இது ஓரளவுக்கு பெஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. இப்போதைக்கு ஓகே, நான் கட் பண்ணி பார்த்தேன், அது ஓகேவா இருக்குது. கண்ணாடியை உடச்சி பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம டீம்மேட்டுடைய கார் வரல. வந்த உடனே வேணால் உடச்சி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். பட் ஸ்டில் மஸ்ட் ஹேவ், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மஸ்ட் ஹேவ். பட் இது நீங்களும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நிறைய KGF ஃபேன்ஸ் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு இணங்க நம்ம வாங்கின ஒரு புத்தம் புதிய ஐட்டம் தான். பார்க்கறதுக்கு ஸ்பிதாவாதுங்களா சூர்யா பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை, எனக்கு அதே ஃபீல் தான். பட் இதுதான் டாடி வராதவங்க இல்லை இன்னும் வளரணும்னு நினைக்கிறவங்க இதை வச்சு இப்படி தொடரணும், அப்படி பெருசாக வளர்ந்துரும்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட் வாங்கினாரு. சும்மா சொன்னேன். ஸோ இதோட உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5-in-1 ஐட்டம். அதாவது பிசி, இயர்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கையில் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ கீபோர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மெக்கானிக்கல் கீபோர்டு ஒரு வேளை உங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்தில் இதை வச்சு அந்த மெக்கானிக்கல் கீஸை ப்ளக் பண்ணி எடுத்துட்டு திரும்ப க்ளீன் பண்ணிட்டு போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னங்கடான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ பெண்ணு மாதிரியே இருக்கும், பட் இது பெண்ணு கிடையாது. நம்ம இயர்ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட அழுகு இருக்கும் பார்த்தீங்களா, அதை போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் போவோம், பல்லு குத்துற குச்சியெல்லாம் வச்சு நிறைய பேர் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், குத்தி எடுத்துக்கலாம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ரஷிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுவும் ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணணுமாலும் இதை வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி க்ளீனிங் டூல் தாங்க இது, மற்றபடி எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிள். வெறும் TWSக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான இயர்ஃபோன்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோனில் கூட நம்ம ஸ்பீக்கர் ஏரியா, கீழே வரக்கூடிய அந்த இயர்ஃபோன் ஏரியா, மேலே வரக்கூடிய இயர்ஃபோன் ஏரியா, கீழே வர ஸ்பீக்கர் ஏரியா, இந்த இடத்துல கூட அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட லைட்டாக எடுத்துக்கலாம். ஐயோ இதுதான் க்ளீன் பண்ணுறதான வச்சு குத்துனீங்கன்னா ஃபோன் காலியாகிடும். ஸோ மெதுவாக பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். இதுக்கும் நல்லா தான் இருக்குது, பட் வேணாம், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அடுத்ததாக நம்ம கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஏன்னா இதில் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னா சூப்பர் க்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இந்த ஜெல் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கையில் எடுக்கும் போதே ஒரு மாதிரி ஓகே ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஆக்சுவலி எதுக்குன்னா க்ளீனிங் ஜெல் இதுங்க.
ஓகேவா? ஸோ ஒன்று வாங்கினா 75 ரூபான்னு இருந்துச்சு. ஒன்று வாங்கினா ஷிப்பிங்கே 100 ரூபா போட்டான். அதனால் நான் 5 ப்ராடக்ட் வாங்கி ஷிப்பிங்கை ஃப்ரீ பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் 400 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேஜெட்டு. ஐயோ இழுது. இந்த பழைய ஃப்ளப்பர் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளப்பர்ஸ் அந்த மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் பிஞ்சிடுது. திரும்ப சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து சேர்ந்துடுது. ஸோ திரும்ப அப்படி நல்ல மாவு மாதிரி பேசி வச்சிங்கன்னா அப்படியே ஒரே இதை அதுக்காக வந்துட்டு திரும்ப அந்த டப்பாவில் போட்டிங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடுது. ஸோ இது எதுக்குன்னு சொல்கிறேன், முதல்ல அதை மறந்துட்டேனே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும், வேறெல்லாம் போகல. இப்போ நம்ம மற்ற ப்ரெஷ்ஷை காமிச்சோம் பாருங்கள், அதுவே போகாத இடத்துல கூட சின்ன சின்ன டஸ்ட் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் அப்படி அழுத்தி அப்படி எடுத்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். அந்த இடம் மட்டும் கிடையாது, உங்ககிட்ட ஒரு வேளை கார் இருக்குது, ஏசி வென்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குப்பா, அதெல்லாம் வச்சு எவ்வளோ தடவைனாலும் போக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அப்படி வச்சு அப்படியே அது போட்டு அது மேலே வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எதுவும் போகாத, ப்ரஷ் எல்லாம் வராத, நல்ல சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட்டை இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு யூஸுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்லா இருக்கு. கேட்ச். அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட், நான் ஐக்கியா பெங்களூர் போகும்போது நிறைய விதமான கேஜெட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் இதுவும் ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேஜெட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேரே வித்தியாசமாக தான் இருக்கும். ஆப்பிளிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஸ்வீடன் மொழியில் அவங்க போட்டிருக்காங்க. பட் நமக்கு என்ன, இது 1400 ரூபாய்ங்க இதோடைய விலை. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, கிழிச்சு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லீஃப் மாதிரி தெரியுதோ, இந்த லீஃபை நீங்கள் செவுத்தில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். இவங்க அந்த மாதிரி தான் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு டிட்டாச்சபிள். அழகாக இது கழட்டினீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயரிங் எல்லாம் உள்ளே இருக்குது. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் எடுத்து உங்களுக்கு கனெக்ஷன் எங்கே போடணுமோ அந்த கனெக்ஷன் மட்டும் போட்டுட்டு அழகாக செவுத்தில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு லீஃப், எங்கள் அவதார் படத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படியே கலர் கலராக இலையெல்லாம் மின்னும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இலை எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு லைட்டு தான், பட் பார்க்கும்போது ஒரு இலை எஃபெக்ட் கிடைக்கும். இந்த க்ரீன் கலர் ஏரியும் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் கேஜெட்னு நினைக்கிறேன். கியா டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்துலேயே நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேனுங்க. இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிலாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுக்குறாங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விண்ட் ஸ்பீட் லெவல், 3 லெவல் இருக்குது. அண்ட் நெக்கில் நீங்கள் அழகாக வந்து வச்சுக்கலாம். லாங் லாஸ்டிங் பேட்டரினும் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் விரிச்சிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் கழுத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி வேணும்னா இப்படி, இப்படி வேணும்னா இப்படி. ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சுவிட்ச் அமுத்தின உடனே சத்தம் வரும், அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சுவிட்ச் அமுத்தின உடனே நமக்கு 3 ஸ்டெப்பில் ஃபேன் இங்கே வந்து ஆன் ஆகிட்டு காற்று வரும். இந்த ஃபேனை நான் வாங்கும்போது உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு கேஜெட்டாக இருக்குது. கிரேசி கேஜெட்டுக்குன்னு மட்டும் தான் வாங்கினேன். பட் யூஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் ரேட்டும் அதிகம் இல்லையா, அந்த ரேட்டுக்கு நம்ம நார்மல் ஃபேன் வாங்கிடலாம்னு சொல்லுவீங்க. பட் கிரேசி கேஜெட் உங்களுக்காக நான் பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காக ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. வாங்கிட்டோம். டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் செம்ம வெயிலில் வெளியே சுற்றிட்டு வந்தேன். ஃபேன் போட்டுட்டு கீழே உட்காந்தாலும் காற்று வரல. இதை எடுத்துட்டு இங்கே வச்சேன். இந்த இடத்துலலாம் காற்று வரும்போது அப்படியே தூங்கிட்டேன். ஆனால் காற்று விடனோட பயங்கரமாக புயல் மாதிரிலாம் வராது. ஜென்ரலி யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பி நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வருது, அவ்வளோதான். மேபி விலை ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இருந்திருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் கிரேசி தான். எப்படி இது நீங்களும் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு கேஜெட்டை பற்றி நம்ம பேசணும்ல. இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த கேஜெட்டை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அந்த கேஜெட். என்னடா பிரேஸ்லெட்டை காமிச்சு கேஜெட்னு சொல்கிறீங்களேன்னா, இது பிரேஸ்லெட் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு USB Type C கேபிள். அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஒரு சைடில் USB, இன்னொரு சைடில் Type C. அழகாக எடுத்துக்கோங்க, கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனுக்கு டேட்டா வேணும்னாலும் சரி, சார்ஜிங் வேணும்னாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப
அழகாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரியான லுக்கும் இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. சொல்ல போனால் இதோட பிரைடட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் நீங்கள் அடுத்ததாக என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிரேசி கேஜெட்டில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க, அதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்ததாக ஏதாச்சும் இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்கணும்னு நினைச்சீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டை பார்த்து வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னன்றது நான் தேடி பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்குறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த கிரேசி கேஜெட் வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.